ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ் டீ சேனல். யாரெல்லாம் மகிதாஸ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டேயோட பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இருக்கிறது எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2. இங்கேருந்து கோரமங்கலாவுக்கு 14 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஜஸ்ட்டு 26 மினிட்ஸில் ஃபோரம் மாலுக்கு போயிடலாம். கோரமங்கலாவில் தான் ஃபோரம் மால் இருக்குது. அப்படி மாலில் என்ன தான் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு ஃப்ளோரில் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ளோரில் வந்து ஆக்சசரிஸ் இருக்கும், இன்னொரு ஃப்ளோரில் வந்து லேடிஸ் அண்ட் தென் ஜென்ட்ஸ் ஆக்சசரிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் வியர்ஸ் இருக்கும். இன்னொரு ஃப்ளோர்ஸில் வந்து ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ளோரில் வந்து கேம்ஸ் இருக்கும். இன்னொரு ஃப்ளோரில் வந்து தியேட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் மால்ஸ்க்கு வந்து பர்ச்சேசிங்காகவும் அண்ட் தென் சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கலாம். பட் நாங்கள் இது எதுவுமே பண்ணலை. நாங்கள் எதுக்காக மெயினாக போனோம் அப்படின்னா, பாப்பாவை விளையாட கூப்பிட்டுட்டு போனோம். பாப்பாவுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கேம்ஸ் விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போனோம். அங்கே போயிட்டு அவள் ஜாலியாக கேமுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, ஃபன்னாகவும் இருந்தது. பட் ஆனால் பாப்பா வந்து மோஸ்ட்லி எந்த கேம் விளையாடினா அப்படின்னா, இந்த குதிரை மேலே உட்காந்து சவாரி பண்ணுறது தான் நல்லா ஜாலியாக விளையாடினா. 2 டைம்ஸ் போனோம் அந்த ரைடுக்கு. குழந்தைங்களுக்கான கேம்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கான கேம்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட நீங்களும் போயிட்டு வாங்க. குழந்தைங்களா நீங்களும் மாறிடுவீங்க. ஸோ ஜாலியாகவும் இருக்குது அண்ட் தென் ஃபன்னாகவும் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா போயிட்டு வாங்க. என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஹாக்ஸ் ரைடு இருக்கும். 3 ஹாக்ஸ் வந்து சுற்றி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ரொட்டேட் பண்ணோம். அதே மாதிரி போலீஸ் கார் கேம் இருக்குது. அண்ட் தென் 3D அனிமேஷன் மூவிஸை வந்து நேரடியாக போகிற மாதிரியே இருக்கும், ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பவுலிங் பால் கேமு. பெரியவங்களும் விளையாடலாம், சின்னவங்களும் விளையாடலாம். நெக்ஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் இருக்கும். அதை வந்து அது ப்ரெஸ் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது பாப்பா ட்ரை பண்ணால். நெக்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னாக்கா, டக்கு கேமு. டக் வந்து தலை ஆட்டிகிட்டே இருக்கும். அந்த ரிங் எத்தனை ரிங் போதோ அத்தனை பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க, கிஃப்ட் மாதிரி கிடைக்கும். ஆக்சுவலி இதுக்கான ரூல்ஸ் வந்து ஒரு ரிங் ஒரு டக்குல தான் போடணும். நான் இதில் ஒரு டைம் 2 போட்டேன், ஒரு டைம் 3 போட்டேன். ஒரு கேமு ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தோடனே மேலே இருக்க பால்ஸ்லாம் கீழே விழுந்ததும் அந்த பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஹோல்ஸில் போடணும். ஹோல்ஸ்குள்ளே போட்டதும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து வியூ ஆகும். இந்த கேமுக்கு நிஜமாக லக் இருந்தால் தான் வின் பண்ண முடியும். இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மிஷின் வந்து எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டாய்ஸ் கிட்ட வச்சு எடுத்தனாக்கா உங்களுக்கு அந்த டாய்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் அங்கே எடுத்த ஃபோட்டோஸு இந்த வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். நாம் வாழறதே நம்ம குழந்தைங்களுக்காக தான். ஸோ குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டின்னு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.